சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட வந்து பேசுறதுக்காக நெறைய ட்ரை பண்றாரு. ஆனா பொண்ணு விலகி போறாங்க. இதனால சக்தி மனவேதனையோட உட்காந்துருக்காரு. அந்த டைம்ல பிரீத்தி வராங்க. இந்த மாரி வந்து நெறைய ஃபைல்லாம் அனுப்பணும் சக்தி. நெறைய வேலை இருக்கு ஆஃபீஸ்ல. ஆனா நீங்களும் வரமாட்டேங்கிறீங்களே! வேலைக்கு போலாமா சக்தி? அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல பிரீத்தி எனக்கு மனசு சரியில்ல. நீ போ அப்டின்றாரு. இங்க பாருங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்டின்னோனே திரும்பி பார்க்குறாரு. நான் பொன்னிய பத்தி தப்பா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. பொன்னி நல்ல வேலையே கிடையாது. பார்த்தீங்கல்ல நம்ம 2 பேரும் எப்படி பிரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, ஏன் சக்தி அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி வந்து மனக்குழப்பத்தில உட்காந்துருக்கீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல. இதுக்கப்புறமாவது பொன்னிய பத்தி புரிஞ்சுக்குங்க சக்தி. அவ மோசமானவ. அவள பத்தியெல்லாம் யோசிக்காம நம்ம ஆக வேண்டிய வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு வந்து இப்போ நிறுத்துறியா பிரீத்தி அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார் தேவையில்லாமல் பொன்னியை பற்றி ஏதாவது பேசினேன் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பொன்னியை பற்றி ஏதாவது குறை சொல்லிட்டு என்கிட்ட வராத. இது நல்லதே கிடையாது. பொன்னி மேலே படியை போட்டல அவள் நிரூபிக்கிறேன்றால என்ன நடந்தாலும் சரி எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் பொன்னியை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசினேன் அப்போ நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு பிரீத்தி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ச்சே இவனை எப்படியா தூண்டி விடலான்னு நினச்சவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கை தட்டுறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா பொண்ணு நிற்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க? சக்தியை தூண்டி விட்டு எனக்கு எதிராக ஏதாவது பண்ணலான்னு நினச்சியா? எப்படியாவது வந்து என் இடத்துக்கு நீ வரணும். அதுக்காக தானே இவ்வளோ ட்ராமா போட்டுட்ருக்க அப்படின்னு. இங்கே பார் பொன்னி நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கல. ஆனால் நான் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சாலும் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என் வாழ்க்கையை கெடுத்து நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ தான் வாழ்ந்துட்டுருக்க. அதனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு புரியுதா? இப்போ கூட சக்தி கிட்ட நான் ஒரு நிமிஷம் ஆகாது பழைய காதலை எப்படியாவது பேசி அவர்கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணி நான் சேர்றதுக்கு போனால் போதும் தான் விட்டு வச்சிருக்கேன். இவ்வளோ நாள் நீ என்ன தான் வந்து பேசினாலும் நான் வாயை மூடின்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக சக்தியை நான் அடைஞ்சே தீருவேன். சக்தியை எப்படியாவது வந்து நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு சக்திக்கு நான் மனைவியாக இந்த வீட்டில் நல்ல மகாராணி வந்து வாழ தான் போகிறேன் அப்படின்னோடனே உன் கனவுல கூட அது நடக்காது அப்படின்றாங்க. பொன்னி அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நான் பாட்டுன்னு கம்முன்னு போயிடுவேன். நீ பண்ணதெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுன்னு சக்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. நீ தானே தப்பு பண்ண. நான் தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சக்தி கிட்ட இந்த மாதிரி தப்பான விஷயத்தோட என்னை தூண்டி விடணும் என்னை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நீ ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இப்போ என்ன சொல்லிட்டு போன சக்தி அதோட மோசமாக பார்க்க வேண்டியது இருக்கும் என்ன நீ. இங்கே பார் இதோடு நிறுத்திக்குவோம் விளையாட்டுத்தனத்தை எல்லாத்தையுமே. இந்த மாதிரி வந்து என்னை பற்றி சக்தி கிட்ட போட்டு கொடுத்து எப்படியாவது குளிர்காயெல்லாம் நினச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியும். என்னடி செய்வேன்? நான் என்ன வேணாலும் செய்வேண்டி. நான் எனக்கு இந்த பொண்ணுக்கு புல்ல அறுக்கவும் தெரியும். ஒன்றை மாதிரி ஆளுங்களை களை எடுக்கவும் தெரியும் அப்படின்னும் அப்படியே பார்க்குறாங்க. ஒன்றும் புரியாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடி. கூடிய சீக்கிரம் நீ தானே இந்த வீட்டை விட்டு ஓடி போகிற. இந்த வீட்டை விட்டு போகிறது நீயான்னு பார்த்துடலாம். இந்த வீட்டில் உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் எல்லாருக்கும் புரிய வச்சு நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த சக்தியை அடையணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் புரிய வச்சு உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்த வைப்பேன். அதுவும் இவங்க எல்லாரும் இன்றைக்கி பேசினாங்களே இவங்க எல்லாரோட வாயாலையுமே நீ இந்த வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்ல வைப்பான் இந்த பொண்ணி. அதை செஞ்சு நான் காட்டுறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் சக்தி கிட்ட நீ நெருங்கணும். அதுக்கப்புறம் பழைய மாதிரி இருக்கணும்னு ஏதாவது பிளான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோயேன் தொலைச்சிடுவோம் உன்னை. மரியாதை எப்படி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து தாங்கிக்கவே முடியல. வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே வந்து பிரீத்தி உன்னை வச்சுக்கிறேன்டி. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. எப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு தரத்துறேன்டி. எனக்கு என்கிட்ட சக்தியை வந்து நெருங்கக்கூடாது சொல்கிறியா? கூடிய சீக்கிரம் நீயும் சக்தியும் வந்து பிரிய போகிறீங்கடி. கண்டிப்பாக சக்தி மனசில் நீ இல்லடி. எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறேன் உன்னையும் தூக்கி போட வைக்கிறேன். செய்கிறேன்னா இல்லையா பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பொன்னி வந்து அப்செட்டாக இருக்காங்க. சக்தி மறுபடியும் பேச வராது. மறுபடியும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால் சக்தி என்ன பண்ணுறது தவிக்கிறாரு. இது முடியுது.